இங்கனம் கூடியிருக்கும் சபையோர்களுக்கு அடியேனின் சிறந்தார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமர்ப்பணம். யாரிங்கே எனது தோழா சீராய் அமைந்திருக்கும் தெய்வீகமான மாபெரும் பெருத்ததோர் புண்ணியமான சபையாகும். எப்படி பெருத்ததோர் புண்ணியமான ராஜசபையாகும். இங்கனும் இங்கே ஆணாக பிறந்தோர், பெண்ணாக பிறந்தோர், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவிகள் கடல் அலைபோல் திரண்டிருக்கிறார். ஏன், என்ன காரணம் சொன்னால் தெரியும். சொன்னால் தெரியும். ஆமா, சொல்லாத வித்தை சொட்டு போட்டால் பெற்றவர்கள் தெரியுமா, பெற்றவர்களுக்கு தெரியுமா, பெருமை கல்லாத மூடலுக்கு ஒன்றுமே தெரியாது. மாதவன் இங்கே வீட்டிற்கும் அம்மனாக விளங்கப்பட்ட பச்சியம்மன். எப்படி பச்சியம்மன் உலகம் எங்கும் அருள்வாளிக்கக்கூடிய ஐயோ என்னையாங்க வளவளத்தான் சீலையால் தான் காரணம் தெரியும். உலகமெங்கும் அருள்வாளிக்கக்கூடிய அம்மனாக விளக்கப்பட்ட பச்சியம்மன் சன்னதி முன்பதாக இந்த பச்சியம்மன் நாடக குழுவினர்கள் ஒன்றாக சேர்ந்து விடாமுயற்சியாக இன்று 44வது மாதம் இன்று அரங்கேற்றம். மாதவன் இப்பேற்பட்ட சபையிலே இன்று அரங்கேற்றம் செய்யப்பட்டது. என்ன நாடகம், என்ன காவியம் சொன்னால் தெரியுமா? இன்று வைக்கப்படுது ராமாயணம். ராமாயணம், ஆமா சரி. ராமாயணம் என்றால் சாமாயணம் அல்ல. இப்படி சாமாயணம் அல்ல. ஆமா, விடியம் முப்பொழுதும் சொல்வோரை விட இதை கேட்போருக்கு மிகவும் புண்ணியமா. ஆமா, மார்கழி மாதம் அம்மாவாசை என்று வாயுபுத்திர ஹனுமந்தன் பிறந்த நாள். ஆமா, எப்படி ஆமா எல்லாம் பணம் குத்தி காசு குத்தி வழிபடுங்க, அனுமானம் வழிபடுங்க. ஆமா, அதாவது அனுமன் ஜெயந்தி. இந்த அனுமன் ஜெயந்தினா சர்வ சாதாரணம் கிடையாது. அதாவது எல்லாத்தையும் பிடித்த ஆட்டக்கூடியவர் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் கேளுங்க. கடவுளாக இருந்தாலும் சரி, எப்படி கடவுளாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, இந்த கலியுகத்திலே மனிதராக இருந்தாலும் சரி, அனைவரையும் பிடித்து ஆட்டக்கூடியவர், அரசாட்சி செய்யப்பட்டவர், ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான். ஈஸ்வரம் பெற்ற சனீஸ்வரன். ஆமா சரி, அவர் யாரையும் விட்டது கிடையாது. ஆமா, விநாயகரை பிடிக்கலங்கிறாங்க, அதெல்லாம் சும்மா. விநாயகரையும் சனீஸ்வர பகவான் பிடித்தார். ஆனா எப்படி விநாயகரை பிடிக்கல? விநாயகர் அதாவது வேதவியாசர் மகாபாரத்தை உபதேசித்தாராம். வேதவியாசர் மகாபாரத்தை உச்சரித்தாராம். விநாயக பெருமாள்
மகாபாரத்தை ஏட்டிலே எழுதினாராம். மகாபாரத்தை ஏட்டில் எழுதினாரா விநாயக பெருமான். ஆமா. சரி. விநாயக பெருமானை சனீஸ்வர பகவான் பிடிக்க முடியாத காரணத்தினால் அந்த எழுத்தாணி தலைவிலே உழுந்து எழுத்தாணி முள்ளா கொடுத்து உடைந்ததாம். இதுக்காகப்பட்ட அந்த ஆணியோட முள் உடைந்ததாம். ஆமா. அப்போ வேதவியாசர் கண்ணை மூடிக்கொண்டு மகாபாரத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்போ இவர் கண்ணை திறந்து பார்த்தா தானே எழுத்தாணி முள் உடைஞ்சது தெரியும். ஆமா. இவர் பார்க்காம சொல்லிட்டே இருந்தனால எழுத்தாணி எடுத்து வர தாமதமாகிவிடும், அது கூட விட்டு போயிருமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தத்தை உடைத்து மகாபாரத காவியத்தை எழுதினார் விநாயக பெருமான். விநாயகர் தந்தத்தையே உடைத்து எழுதினார். ஆமா. சரி. அப்பேற்பட்ட ஆளு வல்லமை புரிந்தவர் சனீஸ்வர பகவான். சரி. அந்த சனீஸ்வர பகவானையே ஆட்டியவர் இந்த அனுமந்தன். சனீஸ்வரனையே ஆட்டி பார்த்தது. ஆமா. சீதாபிராட்டியை தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் சிறையெடுத்து சென்றான். சரி. 70 வல்ல வானர சேனையும் ராமபிரான கூட்டிக்கிட்டு தென்னிலங்கையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நடுவே ஆறு தாண்டணும்னா பாலை வேணுமே. அப்படி என்று வானர கூட்டங்கள் எல்லாம் அங்க இருந்த குன்று மலை பருவதங்களில் இருந்து குன்று கற்களை கொண்டு வந்து கடலிலே போட்டது பாலங்கட்ட. அப்போ அனுமந்தன் கல் எடுக்க போகக்குள்ள சனீஸ்வர பகவான் அனுமந்தா நில்லு, அனுமந்தா நில்லு நில்லு அப்படின்னாராம். ஏசாமி ராமர் சேது கட்ட போறேன், ஏசாமி தடுக்கிற அப்படின்னு அனுமந்தன் கேட்டாராம் சனீஸ்வர பகவான். அப்போ அனுமந்தா நான் என்னுடைய நீதி நேர்மை தவறாம நான் அனைவற்று பேரிலும் பிடித்து ஆட்டுவது என்னுடைய வழக்கம். இப்போ உன்னை பிடிக்கிற காலம் நெருங்கிச்சு அனுமந்தா, என் வழி கொடு, நான் உன்னை பிடிக்கணும் அப்படின்னாராம் சனீஸ்வர பகவான். அப்போ சாமி என்ன பிடிக்கணுமா, பேர்பட்ட சக்திசாலி வல்லமை புரிந்தவர் என்னை எப்படி சாமி பிடிக்கணும்னாங்களாம். ஒரு மனிதனை பிடிக்கணும்னா ஜென்ம சனி, ஏழரை சனி, பாத சனி, ஆயுள் சனின்னு சொல்றாங்க. நிறைய சனி இருக்குது. உன்னை எப்படி அனுமந்தா பிடிக்குதுன்னாங்களா சாமி என்ன அப்படிலாம் பிடிக்குவானா, உங்களுக்கு நான் உயரமா இடம் கொடுக்குறேன், அங்க உட்காந்து என்ன பிடிங்க, உங்களுக்கு ஒசரமான இடம் கொடுக்குறேன், அங்க உட்காந்து பிடிங்க அப்படின்னாரா ஆஞ்சநேயர். சரி அனுமந்தா அந்த இடம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாரா சனீஸ்வர பகவான். சாமி பாரு பெரிய வல்லமை புரிந்தவர், என் சிரசு மேல ஏறி உக்காந்திக்க, சிரசு மேல என் சிரசு மேல ஏறி உக்காந்திக்க, என் தலை மேல உட்காந்துக்கிட்டா உனக்கு பெரிய சிம்மாதானம் தானே அப்படின்னாராம். சனீஸ்வர பகவான் ஏறி அனுமந்தன் தலை மீது அமர்ந்தார். யாரு மேல? அனுமந்தன் மேல. ஆமா. சரி. அடே ஆள நீ பெரிய ஆளு, இத்தனை பேர்த்த புடிச்சுட்டா நீ பெரிய ஆளா, ஒன்ன பாடுறா கண்ணு பெரிய வதை காட்டுன்னு சொல்லி பெரியதோர் மலை பருவதத்தை தூக்கி சிரசு மேல் வலுத்தி வைத்தளித்தினார். மலையை. ஆமா. சரி. வச்சு அடுத்த உடனே சனீஸ்வர பகவான் கண்ணு பிதுங்கிட்டு அடே ஆஞ்சநேயா அனுமந்தா என்ன உண்ணா ஓடியா போயிடுறேன் அப்படின்னு கதர்னாரா சனீஸ்வர பகவான். சரி. அப்பேற்பட்ட நான் விடணும்னா எனக்கு சத்தியம் பண்ணாதான் விடுவேன். சத்தியம்? ஆமா. எப்படி? ஏன்னா சனியின் பார்வை உள்ளவர்கள் அனுமனை போய் வணங்கினா அந்த சனியின் பார்வையானது குறைய வேண்டும் அப்படின்னு சத்தியம் வாங்கினாராம். சரி. அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய சக்திசாலி அனுமந்தன் அந்த ஆஞ்சநேயர் பிறந்த தினம் இன்று விடிஞ்சா அமாவாசை என்று மார்கழி மாதம் அனுமன் பிறக்கிறார். அருகிலே உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எல்லாம் அதையோட தண்ணி ஊத்திட்டு போய் கும்பிட்டுவாங்க. எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் தீரும். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயன் புராணத்தை பாட வேண்டும், ராம நாமத்தை சொல்ல வேண்டும். ராமா 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 என்றா செய்த பாவங்கள் அனைத்தும் தீருமா. அப்பேற்பட்ட ராம காவியத்தை இன்று அரங்கேறு செய்ய உள்ளோம். இந்நாடகத்திலே தற்பார் முன்னிட்டு வேற சொன்னாங்க கதை கேட்டு பார்த்துக்கிட்டு அன்பு நண்பர் 200 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார். தாயை பற்றி அம்மா அவர் செய்யும் தொழில மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல வருமானத்தை கொடுத்து சீர சிறப்புமாய் வாழ எல்லாம் வல்ல பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன். இப்பேற்பட்ட சபையிலே என்னையும் கௌரவப்படுத்திய அன்பார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களும் பச்சியம்மன் அருள் பெற்று சிரஞ்சீவி அனுமந்தன் சிரஞ்சீவி ஆயுள் பெற்ற ஆஞ்சநேயர் அருள் பெற்று என்றென்றும் சுகத்தோடே வாழ வேண்டும். ராமா ராமா
என்று அரங்கேறி செய்ய விட்டோம். ஆமா. ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு முறை ராமான்னு சொல்லிட்டா அன்னைக்கு நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் அன்னைக்கே போயிருமா. ஒரு நாள் பூரா ராமா 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 என்று ராமகாவியத்தையே பாடிக்கொண்டிருந்தா அந்த பிறவியிலே நீ செஞ்ச பாவங்கள் அன்னைக்குமே தீருமா. ராமா ராமா என்று ஒரு நாள் சொன்னார். அனுமந்தனோடு அதாவது ராமபானம் பெரிதா ராமம் நாம பெரிதா என்றார். ராம நாமமே பெரிது அப்படின்னு சாதிச்சார் அனுமந்த பெருமா. அந்த ராமநாமத்தை என்றும் ஜீவிங்கள் இன்னைக்கு நாச்சும் மனமாற போய் கும்பிட்டுவாங்க. ராமா அருள்புரி என்று மாதவன் இந்நாடகத்திலே இன்று வைக்கப்பட்ட நாடகம் வாலி மோட்சம். இந்த நாடகத்தில் அஞ்சார் என்ன என்னுடைய விருத்தாளர் என்ன ஒன்றாக வலிப்பு இதை கொடுத்து சரியாக ஆமதிக்க வேண்டும். அறிக்கை செய்யட்டுமா? யார் இங்கே? நான் இங்கே. சொன்னியது சொன்னியது காதிலே விழுந்ததா? அது காட்டி நம்ம அத்தாக்கார விடல. அப்படியா? அதவன் என் தாயோ ஆஞ்சனா தேவி. தாயோ ஆஞ்சனா தேவி. ஆமா. தந்தை யாரோ? மதவா. என் தந்தையோ வாயு பகவான். வாயு பகவான். ஆமா. வாயு பகவானுக்கும் ஆஞ்சனா தேவிக்கும் வாயு மைந்தருக்கும் நான் பிறந்தனே. என் பெயர் என்ன தெரியுமா? என் பெயரோ ராமவத்த அனுமந்தன் என்று தெரிவிக்கலாம். ராமவத்தான அனுமந்தன். ஆமா. சரி சரி. ஹனுமந்தன். ஹனுமந்தன். மாருதி. மாருதி. ஆஞ்சநேயர். மாருதி காராங்க. நீங்க கேள்றா. முர்த்தன மாருதினாலே. அவரே வலிக்குதுல சிரிச்சிருச்சு. சரி கமலி கொலை மூடு. ஆறலப்பா. மாருதி. மாருதி. ஆமா. சரிங்க. எண்ணற்ற நாமதேவர்களுடைய என் பெயரோ அனுமந்தனாக இருந்தாலும் மாதவா நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? என் பிறப்பின் வரலாறு என்ன தெரியுமா? வரலாறு என்ன? சொல்லட்டுமா? ஓகே. டேய் ஒண்ணு வாடா.
உலகம் எங்கும் பலியளிக்கக்கூடிய சரி கத்தனாகி வழங்கப்பட்ட சிவபெருமான் அன்றாட வாழ்விலே சரி படியளப்பது வழக்கம். எப்படி? அன்றாட முதல் எறும்பு கடை வரை என்னாய் ஜீவபேதங்களுக்கும் படியளக்கிறார் கருத்தார். சரி யாரு? சிவபெருமான். சிவபெருமானுடன் அரியும் சேர்ந்து மகாவிஷ்ணு இருவரும் சேர்ந்து படியளந்து கொண்டு ஒரு வழியிலே சரி மன்னம்மா வனந்தனில் வனங்கடந்து வருகிறார் சிவபெருமான். சரி அங்கே வாழ்வுள்ளதோர் வந்தி கூட்டம். வாழ்வுள்ளதோர் வந்தி கூட்டம். வாழ் உள்ளதோர் வந்தி கூட்டம். வாழ் உள்ளதோர் வந்தி கூட்டம் என்றால் உறங்கி. ஆமா ஆடு ஆட ஆடு நாய் கடிச்சா ஊசி இருக்குது, பாம்பு கடிச்சா ஊசி இருக்குது, தேளு கடிச்சா கூட ஊசி இருக்குது. குரங்கு கடிச்சிச்சுன்னா கண்ணு ஊசி என்ன கடிச்சிச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஆகிடும். ஆமா போய் சேர்ந்துக்குவேன். ஆமா ஆமா மாதவன் வனமா வனங்கடந்து சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் வந்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்வுள்ளதோர் வந்தி கூட்டம் குரங்கு கூட்டங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கட்டி பிடிப்பதும் மரத்து மேல் ஏறுவதும் கிளை ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளை தாவுவதும் விளையாடுவதுமாக இருந்ததாம் வந்தி கூட்டங்கள். சரி வானரங்கள் அப்போ சிவபெருமான் கண்டார். ஐந்தறிவு படித்த குரங்கு கூட்டங்கள் எல்லாம் எப்படி விளையாடி கொண்டு இருக்கிறது. ஆமா மைத்துனா ஏப்பா மச்சான் நான் மச்சான் அவங்க சின்ன பிள்ளை கட்டிக்க சொல்லுமாமா ஆறா சொல்லிட்டு நீ தான மச்சான் ஆற சொன்ன நீங்க தான மச்சான்.